லவ், லாஃபர், வார், சுபம். இப்போ வார் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பேசுகிறோம். எழுதும்போது பற்றிலாம் ஏதாவது யோசிச்சிங்களா? ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில், நான் வச்சிருந்த டைட்டில், ஒர்க்கிங் டைட்டில் வந்து ரெட்ரோ கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் இதில் நடிக்கிறதா இருந்து அவருக்காக ரெட்ரோவை நீங்கள் பண்ணியிருந்தா என்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்னமா இருந்திருக்கும், ஒரு ஒரு கபாலியில் இருந்த மாதிரி வந்து அவர் இப்போ இந்த கனிமா சாங்கே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறப்ப இருந்த வெர்ஷன் வேற. ஷூட் பண்ணுறப்ப இருந்த வெர்ஷன் அப்போ கனிமான்ற வார்த்தை கூட கிடையாது அந்த லிரிக்ஸில். அது வந்து வேற ஒரு பாட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் எழுதின ஸ்க்ரீன் பிளே மேக்கிங், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இதை கொடுக்குறப்ப ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அதை நீங்கள் நினைச்சது அப்படியே 100% கடத்த முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிங்களா? அதில் என்ன ஃபீட்பேக் நீங்கள் கற்றுக்கிட்டதா என்ன நினைக்கிறீங்க? ஏதோ நடக்கும்ல, நமக்கு தோணும்ல, எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சோன்னா, ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசனிங் வந்து ஒரு டீப்பராக இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னா, ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி மாறுது அப்படின்றது தான் அதில் நடக்கும் அந்த கதை. ஸோ அந்த 15 நிமிஷத்தை 15 நிமிஷமாவே காட்டுவோன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணோம். அதில் வந்து நம்ம கட்லாம் பண்ண வேணாம், அது வந்து ஒரு ரியல் டைமில் காட்டலாம். பயங்கரமான நண்பர்களே வணக்கம். தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஸ்டைலிஷான கதை சொல்லி இளைஞர்களை இன்னைக்கு ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் திரு கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் நம்மோடு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரெட்ரோ ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சந்திக்கிறோம். ரெட்ரோ பற்றி கொஞ்சம் பேசுவோம். ரெட்ரோ நீங்கள் எதை மீன் பண்ணி எடுத்தீங்க சார்? ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில், நான் வச்சிருந்த டைட்டில், ஒர்க்கிங் டைட்டில் வந்து ரெட்ரோ கிடையாது. அதுக்கு டைட்டிலே வந்து நான் தம்மம் தான் வச்சுருந்தேன். இந்த படத்துக்கு டைட்டில் வந்து தம்மம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஒர்க்கிங் டைட்டிலாகவும் அதுதான் இருந்துச்சு. ஏன்னா படமும் அந்த ஒரு அதோட பர்பஸை பற்றி பேச போகிற படம் அப்படின்ற ஃபைண்டிங்கை பர்பஸ் பற்றி பேச போகிற படம்ன்றான் இருந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி 90s நடக்கிற கதை அப்படின்றனால அந்த ரெட்ரோ டைம் நடக்கிற காலகட்டம் அப்படின்ற மாதிரி போய் படத்துக்கு டைட்டில் வைக்கலான்னு வர்றப்போ தம்மம் வந்து ரொம்ப ஒரு அந்த மீனிங் நிறையா பேருக்கு புரியுமான்றதும், அப்புறம் ஒரு சீரியஸ் டோன் இருக்குது அப்படின்றனால இன்னும் வேற ஒரு டைட்டில் வைக்கலான்னு சொன்னப்போ எனக்கு வந்தது தான் ரெட்ரோ அப்படின்ற டைட்டில். ரெட்ரோன்றது நிறையா மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அந்த 90s டைம் பீரியடை குறிக்கிறது, அந்த ஸ்டைல் ஆஃப். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவே பார்த்தீங்கன்னா ஒரு 90s நான் பார்த்து வளர்ந்த சினிமாக்களோட ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மட் இருக்கும். அதாவது வந்து எடுத்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்கும், ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அவரோட சின்ன வயசில் இது பண்ணுறது, அப்புறம் ஒரு லவ், அப்புறம் ஒரு சண்டை, அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த ஃபார்மட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற மாதிரி தான் பண்ணேன். ரெட்ரோக்கு இன்னொரு மீனிங் வந்து பின்னோக்கி பார்த்தல்னு ஒன்று இருக்கும், ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு உங்களே நீங்கள் வந்து ஒரு பின்னோக்கி பார்த்து ஒரு உள் ஆராய்ச்சி பண்ணுற. ஸோ அதுதான் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். அவர் யாருன்றதே அவருக்கு வந்து லேட்டராக தான் தெரிய வருது. ஒரு பின்னோக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட ஆக்சுவல் அவர் பிறப்புக்கான பர்பஸ் என்னன்றது. ஸோ எல்லாத்துக்கும் ரெட்ரோன்ற வார்த்தையும் மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால ரெட்ரோ. தம்மம்ன்றது வந்து ஒரு அன்பை போதிக்கிறது, அறத்தை போதிக்கிறதுன்ற ஒரு சின்ன ஏரியாக்குள்ள தம்மம்க்கு இன்னொரு மீனிங் வந்து என்னன்னா, அதான் சார், அது ஒரு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஆட்களுக்குமே வந்து இட் ஆல் லீட்ஸ் டு ஒன் பர்பஸ் அப்படின்ற அது இருக்குது. அதுதான் தம்மம். அந்த மீனிங் தான் நான் அந்த தம்மம்ன்ற அந்த ஒரு மீனிங்காக இதில் வச்சுருந்தேன். லவ், லாஃபர், வார், சுபம். லாஃபர் தான் அந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு கோர் ஏரியாவாக ட்ராவல் ஆகுது. இப்போ வார் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பேசுகிறோம். எழுதும்போது பற்றிலாம் ஏதாவது யோசிச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ திடீர்னு கிரியேட் ஆனது தான். பட் ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சைக்காலஜி பிஹைண்ட் ஒரு வார் அப்படின்ற ஒரு அனாலிசிஸில் தான் அதை போச்சு. ஏன்னா ஒரு வார் கல்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அப்போ எழுதும் போதும் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் ஒரு ஜென்ரலாக ஒரு போருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனநிலை என்ன அப்படின்ற ஒரு விஷயம்தான்.
இந்த படம்ன்றது சூர்யாவுடைய இன்னொரு பரிமாணத்தை கொண்டு வருது அப்படின்னு பல இதை பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் ட்ராவல் ஆகாத இன்னொரு ஜானர் இது அப்படின்னு ரசிகர்கள் கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு எதிர்மறையாக வந்த விமர்சனங்களையும் எப்படி பார்த்தோம்? அதான் நான் வந்து என்னன்னா இந்த படத்துக்கு எஸ்பெஷலி வந்து இந்த ஆன்லைனில் வந்த விமர்சனம் எதுவுமே பார்க்கல. நான் வந்து ஜென்ரலாக பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ், ஏன்னா எனக்கு நேரடியாக ஆடியன்ஸ்கிட்ட உட்காந்து பார்க்கும்போது வர்ற ஒரு ஃபீட்பேக்கும் அது ஒரு உலகமாகவும் இது ஒரு உலகமாகவும் தான் எனக்கு பார்க்க முடியுது. இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க இந்த இதை பார்க்க? அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆகாத ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏன்னா ஓவரால் ஐ குட் see the difference ரெண்டுக்குமான இந்த ரெண்டு உலகத்துக்குமான ரியாலிட்டி. தேட்டரில் படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கு, அவங்க அந்த படத்தை ரசிக்கிற விதமும், இங்கே வந்து இங்கேயுமே வந்து நிறையா மிக்ஸ் ஆஃப் இதுதான் இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, ப்ளஸ் டார்கெட்டட் ரிவ்யூஸும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு மோர் ஆஃப் ரியாலிட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஓரளவு படத்தில். நான் வந்து பார்த்த வரையும் வந்து என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த 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 ஒரு லவ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. அப்போ எல்லாருக்கும் வந்து பிடிச்ச, ஏன்னா அந்த படத்தோட கோரே வந்து ஒரு 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 புன்னகை, ஒரு ஸ்மைல், ஒரு லாஃப்டர்ன்ற அந்த ஹாப்பினஸ் வந்து ஒருத்தங்களுக்கு வர்றதுக்கு ஒரு போரே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ அது ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா அந்த கதை நாயகனுக்கு ஒரு ஸ்மைல் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய போர், இன்டர்னல் வார் ஒன்று நடக்குது அவருக்கு. நடந்து முடிஞ்சு அவருக்கு அந்த காதலை அவர் அடையும் போது தான் அவருக்கான ஒரு புன்னகை வருது. செகண்ட் ஹாஃப் வந்து மோர் ஆஃப் ஒரு பிகர் பீப்புள், ஒரு அவங்களுக்கு அந்த புன்னகையை கொண்டு வரதுக்கு ஒரு ரியல் வார் ஒன்று அவர் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவலி ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த 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 எமோஷனலாக விஷயங்கள் எல்லாமே இது இருக்குது. அண்ட் நிறைய யங்கர் ஆடியன்ஸுக்கு எல்லாமே மோர் ஆஃப் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மோர் ஆஃப் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஜோனை வச்சு எடுத்த ஸ்டண்ட்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலாக ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ். என்ன கிடச்சிட்ருக்கு அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ்னு வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓவராலாகவே டீமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ படத்தை போய் தியேட்டரில் பார்க்குறப்ப அங்கே ரசிகர்கள் கொடுக்குற ஃபீல், அவங்க வெளிப்படுத்துகிற உணர்வுன்றது வந்து ஆர்கானிக். ஆமாம், அதான் சோஷியல் மீடியாவில் மற்ற இடத்துல வர்றது வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கலாம். இருக்குது, அது கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக மிக்ஸ்டாக வரதான் செய்யுது. அதுலேயுமே ஜெனுவின் ரிவ்யூஸும் இருக்குது, மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ அந்த டிமார்கேஷன் நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் வந்து ஏன்னா வெறுப்பும் ஒரு தனி மனித காழ்ப்பு இதெல்லாமே அது நிறைய, ஆமாம், அது ரொம்ப வருது. அது ரொம்ப அது தெரியுது அப்பட்டமாக. அதனால அதுலேருந்து நம்ம வந்து என்ன அதுக்காக இறங்கி நம்ம போய் அதை அது கூட நம்ம சண்டை போட்டுருக்க முடியாது. பதில் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பதில் சொன்னோன்னா அது நம்ம மைண்ட் ஸ்பேஸை தான் கெடுக்குன்றனால அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து, ஏன்னா இந்த பக்கம் நல்லதும் நடந்துட்டு இருக்குல்ல, நல்ல ஒரு ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறனால தான் அதனால தான் நான் மோர் ஆஃப் தேட்டரில் நிறையா தேட்டரில் போய் மக்களோட உட்காந்து பார்த்து அப்புறம் படம் பார்த்து நம்மள்ட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் ஜென்ரலாக அங்கங்கேருந்து சொல்லுவாங்க இல்லையா, படம் பார்த்துட்டு சொல்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இப்போது ஃபேன்ஸாக பார்த்தா, இப்போ ஆடியன்ஸாகவே பார்த்தோன்னா ஒரு ஃபேன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. அது வந்து இப்போ சூர்யா சார் ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப இந்த படம் வந்து அவங்க கொண்டாடுற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து சூர்யா சார் எப்படி பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி தே ஆல் செலிப்ரேட்டட் த ஃபில்ம் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸும் பிடிக்குது. அது போக இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறதுக்காக படம் பார்க்குற ஆட்களுக்கும் அதில் வந்து டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு 60% 65% வந்து பீப்புள் ஆர் லைக்கிங் த ஃபில்ம் நல்லதான் சொல்லியிருக்காங்க. ஒரு 35-40% பீப்புள் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகலை, சில இடங்கள் இந்த கதை வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு இடத்துல இப்படி பயணிக்கும்னு நினைச்ச இடத்துல இருந்து வேறு மாதிரி பயணிக்கும் போது அது கொஞ்சம் எடுத்துக்கிறதா இருக்குது. அது போக இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அஜெண்டா, ஒரு இது அவங்கள்ட்ட நம்ம பதில் சொல்ல வேணான்றது தான். ரெண்டு பார்ட்டுக்கு வரலாம். சூர்யா ஹாப்பியான படத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர். ஏன்னா வந்து அதுதான் இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, கலெக்ஷனாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்றனால தான் அவர் இந்த நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் இப்போ தான் சூர்யா சார் ஒரு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். மீட் பண்ணதே வந்து அந்த அவரோட இந்த படத்தில் வந்த லாபத்துலேருந்து ஒரு ஒரு 10 கோடி ரூபா அமௌண்ட்டை வந்து அவர் அகரமுக்கு கொடுத்தாரு. அப்போ தான் மீட் பண்ணேன்.
ஸோ எனக்கு அப்படியே அந்த படத்தில் பார்க்குற ப்ரொட்டாகனிஸ்டோட அவருக்கு எப்படி அந்த புன்னகை வருதோ, ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு புன்னகை வந்துச்சு, அந்த மாதிரி தான் அவரும் ஹாப்பியாக இருந்தார். ஸோ அவர் இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபிலிம். அதை வந்து அவர் வந்து அந்த அந்த ஹாப்பினஸ்ஸை அந்த படத்துலேருந்து வந்த ஒரு மானிட்டரி லாபத்தையும் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் சொன்னார். அதனால தான் எங்களுக்கு மொத்தமாகவே டீமாக அவர் பண்ண காரியம் வந்து எங்கள் எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே இப்போ நம்ம படமே தம்மம் ஒரு பர்பஸை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து இதில் அட்டைன் ஆச்சோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பொழுதுபோக்கு மெயினாக பிரதானமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், மெயின் ஸ்ட்ரீம் தியேட்டர்கள் இதுக்கு பண்ணுறோம், அதை மக்கள் பார்க்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அதுலேருந்து வர்றது மூலமாக ஒரு நிறைய பேர் வந்து படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றப்ப வந்து ஏதோ ஒரு இந்த ஆர்ட்டுக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குன்றதில்ல, அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எல்லாருக்குமே, மொத்த ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே. ஸோ அது காரணம் வந்து அவரோட ஒரு அந்த ஹாப்பினஸ் அவர் வந்து அப்படி ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு புன்னகை அப்படி ஒரு படத்தோட பர்பஸ் இஸ் சர்வ்டுன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த படத்துக்கு எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் திஸ் வந்து ஏன்னா இப்போ எல்லா படங்களும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி அந்த வெற்றி அப்படின்றது அது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ரிலேட் ஆகுது, ஆடியன்ஸோட ரியாக்ஷனில் ரிலேட் ஆகுது, இது எல்லாமே இருக்குது. இது போக அது அடிஷ்னலாக வந்து இப்போ அவர் பண்ண அந்த செயல்னால அதை வந்து அகரம் கொடுத்து ஸ்டூடெண்ட் போகிறனால ஓவராலாக அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோர் மீனிங் இருக்குது. அந்த ஒரு படம் வெற்றி அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு அழகான ஒரு மீனிங் ஒன்று ஆட் ஆகிடும். அந்த பார்க்கும்போது இதுதான் இந்த ரெட்ரோ படத்தோட தம்மமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, உள்ளார்ந்த புன்னகை அப்படின்ற ஒன்றுக்குள்ளே புன்னகையில் பல விதங்கள். இப்போ இதில் புன்னகையை தொலைச்சவங்களை பற்றி தான் அதிகம் பேசப்படுது. இன்னொன்று புன்னகைக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்குற ஒரு டோன். அதில் இந்த நாட் எங்கேருந்து எடுத்தீங்க? எங்கேருந்து எடுத்தேன்னா அது வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை எழுத ஆரம்பித்ததுக்கான இது வந்து அந்த ஒரு லாஃப்டர் தெரபிஸ்ட்னு ஜெயராம் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி வந்து இது ஒரு தடவை தலைவர் சும்மா நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து போயிட்டு வந்து அவர் ஒரு படம் சும்மா கேஷுவலாக ரெஃபரன்ஸ் சொன்னார். ஒரு படம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த படம் எதுனா ஒரு லாஃப்டரை வந்து மெடிசனாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ரியலாகவே ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து உடம்புல நோய்வாய்ப்பட்டுறார் ஒருத்தர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பணக்காரர். அவர் வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு உடம்புல பிரச்சனையாகி டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து ஹீ பிலீவ் தட் ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு சிரித்தான் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஹார்மோன் சுரப்பு இதெல்லாமே மாறி கொஞ்சம் உடம்பு பெட்டர் ஆகுன்ற மாதிரி அவர் பிலீவ் பண்ணிவிட்டு அவர் வந்து வாண்டடாக அவர் வந்து எப்படின்னா சும்மா சிரிக்கிறது, அதாவது வந்து ஜஸ்ட் ஜென்ரல் சிரிக்கிறது, அவர் பிடிச்ச காமெடி படங்கள் பார்க்குறது, சார்லி சாப்ளின் படங்கள் பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்து அவரே சிரிச்சிட்டே இருந்திருக்காரு. ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு ஃபிலிம் தான். பட் ஆனால் அது ரொம்ப பழைய படம். அது ஜென்ரலாக நாங்கள் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தை பற்றி ஒரு டாபிக் வந்து அந்த படத்தை நான் பார்த்தேன். அப்போ அதில் அந்த லாஃப்டர் வந்து ஒரு மருந்து அப்படின்ற அந்த விஷயம் வந்துச்சு. அதுதான் அந்த ஸ்கிரிப்டுக்கான ஸ்டார்டிங்காக ஒன்று ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கதை, ஏன்னா நான் யூஸ்வலாக எழுதும் போது அப்படின்னா ஒரு இதுக்குள்ளே போகணுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து போது ஒன்று ஆகும்ல, அப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இருப்பீங்க. ஆமாம், ஒரு ப்ரீஃபிக்ஸ்டாக இருக்க மாட்டீங்க. ப்ரீஃபிக்ஸ்டாக இருக்க மாட்டேன், ஜானர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதாவது வந்து இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக தான் போய் முடியணுன்ற அது ஒரு ஃப்ளோவில் போகும்போது இப்போ திடீர்னு இந்த இதில் எழுதும் போது திடீர்னு வந்து ஒரு கல்ட்டை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு இன்டர்னல் வார், ஏன்னா லவ் லாஃப்டர் வார்னு தான் டேக்லைன் நான் கொடுத்துருக்கோம். அந்த லவ் அட்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு வார் தேவைப்படுது. அது வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட அந்த பாரின்ற கேரக்டருக்கு உள் மனசில் நடக்கிற ஒரு போராட்டம் தான். அதாவது அந்த பொண்ணு கேட்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும், அவங்க வந்து பேசிக்கலி வயலன்ஸை விட சொல்கிறாங்க, அந்த மாதிரி அதை மாறணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அது முடியல அவர்னால. ஸோ அந்த போராட்டத்தோட ஒரு பதிலாக வந்து அவருக்கு அந்த லவ் கிடைக்குதுன்றதும் லாஃப்டருக்குமே அந்த ஒரு வார் தேவைப்படுதுல. ஸோ அப்போ அந்த வார்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதோட ஒரு டீப்பர் சைக்காலஜிக்குள்ளே ஒன்று போய் ஒன்று பண்ணும்போது தான் எனக்கு கல்ட்டுன்ற விஷயம் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பாயிண்டில் சம்மரி ஆகி எண்ணில் வந்து அந்த ஒரு லாஃப்டரோட படம் முடியணுன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளோவில் போகிறது தான். அது வந்து போகும்போது அது ஜானர் மாறி போனாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. இல்லை, ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட 2 ஜானர், அப்பா மகனுடைய ஒரு கான்ஃப்ளிக்ட், அதைத்தான் பிரதானமாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்து போடுறது மாதிரி வரும். இன்னொரு பக்கத்தில் ஒரு ரொமான்ஸ், பிறகு இந்த அடிமைத்தனம், வார், இது சம்மந்தமாக போகுது. இதில் நீங்கள் தொடங்கினது வந்து வாரம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்களா, அல்லது
ஃபாதர் சன் கான்ஃப்ளிக்ட் தான் உங்களோட இப்போ. அதான் சார் ஃபாதர் சன் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா அவர் பேசிக்கலி வந்து ஒரு கிருஷ்ணரோட கதை ஒன்று சொல்லப்படுதில்ல. இந்த வந்து ஒரு ஹம்சன் அப்படின்ற அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு திருவிழாக்கு ஏதோ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க குறி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவரோட தங்கச்சியோட குழந்தை 8வது குழந்தை வந்து உங்களை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த குழந்தைய அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் பேஸ் லைனாக ஆரம்பிச்சும் போது அப்படி வந்த ஒரு குழந்தை அவனுக்கு வந்து என்னென்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து ஒரு போருக்காக பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த கதையில். நான் சொல்கிறது வந்து இந்த பாரின்ற குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்னால் வந்து இந்த மக்களுக்காக வந்து அவன் வந்து சண்டை போடணும் அப்படின்றது தான் அந்த குழந்தையோட பர்பஸாக இருக்குது. ஆனால் அந்த பர்பஸை அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஜேர்னி இருக்குல்ல, அதில் தான் இவங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரம். அதாவது ஜோஜுவா வரவரும் ஒரு கதாபாத்திரம் தான். ஏன்னா இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஆக்சுவலி வந்து வேறு ஸ்டோரின்ற மாதிரி கிடையாது. இப்போ எல்லா ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இதில் கோல்ட் ஃபிஷ்னு ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம், தங்க மீன் ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம். அந்த தங்க மீன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து அப்பா பையனுக்கு கான்ஃப்ளிக்டே வருது. இல்லைனா வந்து இந்த கான்ஃப்ளிக்டே வந்திருக்காது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிருப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா இந்த ஐலாண்டுக்கு அவர் வந்திருக்கவே மாட்டார். அவரோட ஆரிஜின் அவர் தெரிஞ்சிருக்கவே முடியாது. ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்துமே எல்லாமே வந்து ஒருத்தனை வந்து எங்கேயோ இருக்க ஒருத்தனை வந்து அவனுக்கான ஒரு ஆரிஜினுக்கு கொண்டு வந்து அவனோட பர்பஸ் அட்டைன் பண்ண வைக்கிறது. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இது வந்து ஒரு கதை தான் அந்த இதில். ஆனால் இது எதெல்லாம் வந்து அவனை அங்கே லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து இவங்க இந்த தங்க மீன் மேட்டர் மூலமாக அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு லீட் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து தான் வந்து அந்த காதலை உடச்சி விடுறாரு. அதனால வந்து காதலி பிரிகிறாங்க. அவங்க வந்து ஏன் அந்த அந்தமான்ற ஐலாண்டுக்கு போகணும், இந்த கருந்தீவுக்கு போகிறதுன்றது வந்து ஸோ இவங்களை தேடிட்டு அவர் போகிறாரு. போகும்போது பார்க்கும்போது இன்னொரு ஒரு குரூப் வந்து இவரோட வயலன்ஸ்க்காக தான் இவரை வந்து ஜெயிலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அவங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னா ஒரு போர்க்களத்துக்காக தான் அவர் எடுக்கிறாங்க. அந்த போர்க்களம் தான் இவர் ஆக்சுவலி சண்டை போட வேண்டிய ஒரு போர்க்களம். ஸோ எல்லாமே வந்து அதாவது இப்போ லைஃப்பில் இப்போ எல்லாருமே நம்ம ஜென்ரலாக எடுத்தோம்னா ஏதோ நடக்கும்ல, நம்மளுக்கு தோணும்ல எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சோன்னா, ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசனிங் வந்து ஒரு டீப்பராக இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னா, ஓகே இது நடந்தனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இந்த பாயிண்ட்ல வந்து இதனால தான் இந்த திசையை நோக்கி வந்திருக்கோன்றது இருக்குல்ல, அதுதான் அந்த கேரக்டர் நடக்கிற விஷயம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து அவுட்லைனாக பார்க்கும்போது வந்து வேறு சாப்டர் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசனிங் வந்து என்னென்னா, ஒரு தூத்துக்குடியில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து அவன் வளர்ந்து அவன் பர்பஸ் அட்டைன் பண்ணுறது வந்து ஒரு அந்தமானில் இருக்கிற ஒரு தீவுக்கு வரான்ல, அவனோட ட்ராவலுக்கு யாரெல்லாம் வந்து தள்ளுறாங்க அப்படின்றது தான் அதோட லைன். இல்லை இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லவ் லாஃபர் வார் அப்படின்னா இப்போ எல்லா படத்துலையும் இது எல்லாமே இருக்கும். பட் அது கதை சொல்கிற விதத்தில் வந்து இன்டர்ட்வீனிங்காக சொல்லுவாங்க சிலர், முன்ன பின்ன மாறி மாறி வந்துட்டு. நீங்கள் வந்து ஒரு செக்மெண்ட் எடுத்தால் அந்த ஒரு செக்மெண்ட் ட்ராவல் ஆகுது, அது மட்டும் தனியாக துண்டா ஒரு ஏரியாவும் அடுத்த ஏரியாவுக்கு போகிறப்ப வேற ஒரு திசையில் அது பயணமாகிற மாதிரி இருக்கு. இது வந்து நீங்கள் திட்டமிட்டே தான் இதை கட்டமைப்பீங்களா? ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே செக்மெண்ட்டாக அப்படித்தான் சொல்லி பிடிச்சிருக்கீங்களா? அது ஆக்சுவலி என்ன அதை கார்டாக போடணும், அது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஒரு சாப்டர் மாதிரி ஓப்பன் பண்ணணுன்றது வந்து அது எடிட்டில் வந்த சாய்ஸ் தான் அது. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே இதுதான், இப்போ நம்ம படமாக பார்க்குறது தான் வந்து ஸ்க்ரீன் பிளேயாகவே இருந்துச்சு. பட் அந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல வந்து அவர் வந்து ருக்மணின்னு பேர் சொல்லும் போது லவ்னு ஒரு கார்டு வரலாம் அப்படின்றது வந்து எடிட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் தான். ஓகே அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இதில் பண்ண ஒரு விஷயம். ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு புது முயற்சி. ஆமாம், அது வந்து ஒரு டெக்னிக் தான். அது நிறைய படங்கள் அது யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். ஒரு சாப்டர்ஸாக பிரிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அது வந்து மோர் ஆஃப் ஒரு ஆடியன்ஸையும் வந்து ஓகே இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறத வந்து நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அடுத்த வந்து லாஃப்டர்னு ஒரு ஜெயராம் சார் கேரக்டர் உள்ளே வந்தோன்னே இனி லாஃப்டரை பற்றி கொஞ்சம் நேரம் போகும். இன்டர்வல் கார்டு வந்து ஆக்சுவலி வார்ன்னு தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மொத்தமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபே ஒரு வார் தான். அந்த படத்தில் வந்து டோட்டல் செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் அபவுட் வார் தான். அந்த வாருக்குள்ளே நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா வார்ன்ற இதுக்குள்ளே சப்செக்மெண்ட் தான் அந்த கல்ட்டு, தம்மம், அப்புறம் அந்த ஒருவனை நோக்கி தான் போகுது. ஸோ ஒருத்தன் வருவான் அப்படின்னு எல்லாருமே ஒரு கதைகள் சொல்லப்படுதில்ல, அந்த மாதிரி ஒருத்தன் நிஜமாக வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நாவல்களில் தான் இந்த சாப்டர் பிரிப்பாங்க, காவியங்களில் இந்த சாப்டர் இருக்கும், திருக்குறளும் சாப்டர் பிரிச்சது மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களதுல வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் சாப்டர் பிரிச்சிடுறீங்க. ஆமாம், ஸ்க்ரீன் பிளேல இருக்குது, அது சாப்டர் இருக்குது. அதை டெக்ஸ்ட் போட்டு பண்ணுறதுன்றது எடிட்டில் எடுக்கப்பட்ட முடிவு. ரெட்ரோ நீங்கள் திங்க் பண்ண ஒரு விஷயத்த அப்படியே ஆடியன்ஸ்கிட்ட கடத்த முடிஞ்சது. நீங்கள் ஆடியன்ஸோட உடத்துக்காந்து பார்க்கும்போது அவங்க உள்ளார்ந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது நம்மளால் உணர முடியுது. அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எழுதின ஸ்க்ரீன் பிளே
மேக்கிங் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இதை கொடுக்குறப்ப ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அதை நீங்கள் நினச்சதை அப்படியே 100% கடத்த முடிஞ்சது அப்படின்னு நினச்சிங்களா? அதில் என்ன ஃபீட்பேக் நீங்கள் கற்றுக்கிட்டதா என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், அது என்னன்னா வந்து இப்போ நான் வந்து ஏன்னா இப்போ ஒரு படத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக்னு ஒன்று எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், ஒரு ஆக்ஷன் காமிச்சு இது மாதிரி இருக்கும். பட் இதை நான் எழுதும் போது ஒரு ஸ்மைல் தான் இன்ட்ரோல் பிளாக். ஒருத்தரோட ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் சிரிக்கிறது தான் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றதும், ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் முதல் முறையாக சிரிக்கிறது தான் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்றது தான் வச்சுருந்தேன். ஸோ இது எனக்கு வந்து ஒரு இது வந்து இந்த இந்த அந்த அந்த எமோஷனை ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களும் ஃபீல் பண்ணிடணும் அப்படின்றது தான் சேலஞ்சாக இருந்துச்சு. அதை பண்ணணுன்றதான் அவ்வளோ முயற்சி பண்ணணும். ஸோ இதை பார்க்கும்போது 2 இடத்துலையுமே வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அவர் ஃபஸ்ட் டைமாக சிரிக்கும் போது பயங்கரமாக அவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அது வந்து எமோஷனலாக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அவர் ஃபஸ்ட் டைம் சிரிக்கும் போது எமோஷன்னா அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி இது இருக்கும்ல, அப்பா சிரிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலும், மொத்தமாக மக்கள் அந்த சிரிக்கிற இடத்துல வந்து எமோஷனலாகவே ஃபீல் பண்ணாங்க. அதாவது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படி எல்லாம் ஒரு இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் அந்த கதை போகிற போக்கில் சில இடங்கள் வந்து சில பேர் சொன்னாங்க இந்த இடம் அந்த கொஞ்சம் அது எதுக்கு இது வச்சுருக்கோம் அப்படின்றது. ஆனால் எல்லாமே ஒரு எண்ணில் கனெக்ட் ஆகுது. பட் ஆனால் நான் பார்த்தது என்னென்னா, கதையை வந்து ஆழமாக உட்காந்து பார்க்குற ஜோனில் எல்லாருமே இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அது கரெக்டாக அது முடிய போகிற இடத்துல என்ன எமோஷன் வரணுமோ அது வந்தது அப்படி தான் நான் ஆடியன்ஸ்கிட்ட பார்த்தேன். அந்த ரியாக்ஷன் அந்த கனெக்ட் ஆனது தான் பார்த்தேன் நான். சூர்யா பேசிக்காக எப்படி ரொம்ப ஜோவியலாக உள்ளார்ந்து சிரிக்கிறவரா இல்லை ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஜாலியான ரொம்ப ஜாலியான சந்தோஷமான ஆள். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியாக சகஜமாக பழகிற ஒரு ஆள் தான். ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பார், ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இது கேரக்டரையுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு நிறைய இடங்களில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஸோ அவர் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஜாலியான மனிதர். ஸோ ரெட்ரோ வந்து உங்களை ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. பின்னோக்கி பார்க்குற அந்த படம் வந்து உங்களுக்கு முன்னோக்கி பாயறதுக்கு ஒரு உற்சாகம். கண்டிப்பாக. உங்களுக்கும் சந்தோஷ் நாராயணனுக்கும் என்ன கெமிஸ்ட்ரின்னு தெரியல, 2 பேரும் சேர்ந்தா அதோடைய அவுட்புட் ரொம்ப பிரமாதமாக வருது. உங்களுக்கு பண்ணும்போது மட்டும் அவர்கிட்ட இருந்து ஒரு புது எனர்ஜி வருதா, இல்லை படத்தோட கதையில் மூவ் ஆகி அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் வெளிப்படுதா? சந்தோஷ் ஏன்னா முதல் படத்துலேருந்து பீட்சாலேருந்து இப்போ இது வந்து என்னோட 9வது படம். ஸோ அதில் வந்து 8 படம் அவரோட தான் பண்ணியிருக்கேன். 1 பேட்டை மட்டும் அனிருத்தோட பண்ணேன். ஸோ பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த டைம்லேருந்து அந்த ட்ராவல் இருக்கனால வந்து அவர் இப்போ ரொம்ப மோர் தென் அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்போட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார். ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். ஆனால் அவர் ஒர்க்குன்னு வரும்போது வந்து அவர் சந்தோஷ் நாராயணன் எப்படின்னா மோர் ஆஃப் வந்து அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டும் அதில் வர்ற விஷயம்லாம் அவரை இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா தான் அந்த ஒரு இறங்கி ஒன்று பண்ணுவார். அது வந்து அவருக்கு என் கூட ஒர்க் பண்ணும்போது நடக்கிறதுன்றது எனக்கும் ஒரு ஹாப்பியான விஷயந்தான். இந்த படத்தில் எஸ்பெஷலி ரொம்ப ஏன்னா நாங்கள் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே முடிச்சுட்டு ஒரு தடவை அவர்கிட்ட கதை சொல்லி பேசுகிற போதே நான் சொன்னேன் வந்து லவ் வந்து இந்த படத்தில் ஒரு பிரதானமான ஒரு எமோஷனாக இருக்குது. ஸோ நிறைய சாங்ஸ் தேவைப்படுது. ஸோ லவ் சாங்ஸு அந்த ஒரு மேரேஜ் சாங் ஒன்று இருக்குது. இதெல்லாமே வரும்போது சாங்ஸாக வந்து ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே நம்ம வந்து ஒரு லவ் ஃபீல்டில் நம்ம எல்லாருமே லவ் பண்ணியிருக்கும் போது எப்படினாலும் ஒரு இசையோட தானே கனெக்ட் ஆகி இருப்போம்ல. ஸோ அதுக்கு நம்மளுக்குன்னு சில அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் சாங்ஸ்லாம் இருக்கும்ல. அது நான் சொன்னேன் அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப அந்த லவ்வை இது பண்ணுற மாதிரி நிறையா சாங்ஸ் வேணும். அதில் அது ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவரும் அதில் ரொம்ப கீனாக இருந்தார். ஏன்னா இதில் வந்து சாங்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சாங்ஸாக கடந்துட முடியாது. ஏன்னா இது கதை சொல்லலுக்கு ஒரு அந்த எமோஷனை கடத்துறதுக்கு தேவைப்படுதுன்றனால அவர் அந்த கண்ணாடி பூவே சாங் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மைண்டில் வச்சுருந்தது ஒரு அஞ்சலை பாட்டு மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு 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 ஸ்லைட்லி ஒரு அந்த அஞ்சலை ஜோனில் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் அவர் தான் சொன்னார், இல்லை இது வந்து இன்னும் ஒரு அந்த லவ்வோட எமோஷன் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கண்ணாடி பூவோட டியூன் அனுப்பிச்சார். அது எனக்கு ரொம்ப கேட்டோடனே அந்த டியூனே எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த விவேக்கோட வரிகளும் வந்து அதை பயங்கரமாக ஸோ கண்ணாடி பூவை இப்போ வந்து அதுக்கப்புறம் எதற்காக மறுபடின்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து நிறைய பேருக்கு அந்த சாங்லாம் ரொம்ப பிடிச்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி சோல் டச்சிங்காக இருக்குன்ற மாதிரி.
அண்ட் அந்த மேரேஜ் சாங் வந்து என்னன்னா அது வந்து ஒரு 15 நிமிஷம் சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சீன். அது வந்து அதில் வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷனில் ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி மாறுது அப்படின்றது தான் அதில் நடக்கும் அந்த கதை. ஸோ அந்த 15 நிமிஷத்தை 15 நிமிஷமாகவே காட்டுவோன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணோம். அதில் வந்து நம்ம கட்லாம் பண்ண வேணாம், அதை வந்து ஒரு ரியல் டைமில் காட்டலாம். பயங்கரமான லெபோரியஸ் எஃபர்ட் இல்லை, எக்கச்சக்கமான ஆட்கள் ஒரே நேரத்தில் சிங்க் ஆகி ஒர்க் பண்ணணும். ஆமாம், அது ஏன்னா அது பயங்கரமான ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ஒரு சேலஞ்சஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது சேலஞ்ச் தான். ரைட் ஃப்ரம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்களாக தான் அவங்க பிஹேவ் பண்ணணும். ஏன்னா அது சிங்கிள் டேக்குன்றப்போ 15 நிமிஷம் போகும்போது 12வது நிமிஷத்தில் ஏதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் டக்குன்னு கேமரா பார்த்துட்டாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கணுன்றதுனால அதுக்கு என்னென்னா நிறையா ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு 2 ஹோல் டேஸ் வந்து ஒன்லி ஃபார் ரிஹர்சல் வச்சுருந்தோம். அதாவது வந்து ஒரு நாள் வந்து வெறும் டெக் ரிஹர்சல் மாதிரி பண்ணோம். அப்போ ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஒன்லி நான், டிஓபி, ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் கெச்சா மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபர் சந்தோஷ் நாராயணன், இவங்கெல்லாம் வந்து இந்த கேமரா எப்படி மூவ் ஆக போகுது, இங்கே எப்படி நடக்க போகுது, எப்படி டெக்னிக்கலாக ஒன் டே ரிஹர்சல் பண்ணோம். அண்ட் அடுத்த நாள் வந்து எல்லாரையும் வர வச்சு ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வர வச்சு ஒரு ஹோல் டே ஒரு ரிஹர்சல் மட்டும் தான் பண்ணோம். அதிலே நிறைய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரியலன்னா அவங்கள தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆட்கள் இங்கே வைக்கிறது, அந்த ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து மூமெண்ட் எங்கே எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ வந்து ஏன்னா அவங்க எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிட்டு அவங்க நார்மலாக ஆகிடக்கூடாது. இப்போ சந்தோஷே பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைமாக நடிக்கிறார், இந்த மாதிரி ஒரு ஃபுல் செக்மெண்ட்டில் நடிக்கிறாரு. அனுபவத்தை வந்து சொன்னதே வித்தியாசமாக இருந்தது. ஆமாம், அவர் டான்ஸ் ஆடுறாரு, இதெல்லாம் பண்ணணும். அதே நேரத்தில் என்னன்னா இப்போ கேமரா வந்து அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம கேமரா மூவ் பண்ணும்போது அவர் எக்ஸிட் ஆகிட்டார்னா அவர் போய் அடுத்தது ரெடி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்க எல்லாருமே ரெடி ஆகிறது. அப்புறம் இதில் மெயின் சேலஞ்ச் வந்து சூர்யா சாருக்கு தான். ஏன்னா அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, போயிட்டு சீனில் எமோஷனலாக ஒரு டயலாக் சீன் வருது, அப்புறம் கீழே போய் ஒரு ஸ்டண்ட் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இப்போ ஜோஜுக்குமே அதே ஒரு சேலஞ்சு தான். ஜோஜு வந்து அவர் வந்து யூஸ்வலாகவே வந்து டயலாக் வந்து மலையாளத்தில் எழுதி அதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் வருவார். ஸோ நிறையா அப்பப்போ சில டயலாக்லாம் மிஸ் பண்ணுவார். அவர் தான் ரொம்ப பதட்டமானார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சிங்கிள் டேக்குன்றப்போ வந்து நான் டயலாக் எங்கேயுமே மிஸ் பண்ணிட முடியாது. ப்ளஸ் அவரோட அந்த டயலாக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது நிமிஷம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் சூர்யா சார் திரும்ப போய் ஃபஸ்ட்லேருந்து ஆடணும் எல்லாம் பண்ணணும்ல. அதனால் ரொம்ப எல்லாருமே எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ண ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த லேர்னிங் வந்து பெருசாக இருந்துச்சுங்க, எல்லாருமே இருந்துச்சு. அதை கடைசியாக அந்த 15 நிமிஷத்தை எங்கேயுமே ஒரு ஃப்ளா இல்லாமல் பார்த்தப்போ அது கொடுத்த சந்தோஷம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். ஒரே டேக் தான் ஆக்சுவலி 3 டேக் எடுத்தோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே டெக் ரிஹர்சல், செகண்ட் டே வந்து ஃபுல் ஒரு ரிஹர்சல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அடுத்த நாள் வந்து ஒரு டேக் ஒன்று ட்ரை பண்ணோம். அப்போ மைண்ட் செட்டே அப்படி தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணுவோம், இதில் எங்கெங்கே பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அந்த டேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு 7 அது அங்கங்கே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு இடத்துல கேமரா லைட்டாக ஆகிடுச்சு, ஒரு சின்ன ஷேக் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் ஃபைனல் டே வரும்போது தான் அந்த ஒரு ஃபைனல் டே இப்போ நம்ம படத்தில் பார்க்குற அந்த ஃபைனல் டேக் எடுக்க முடிஞ்சிச்சு. சிங்கிள் லெங்க்தி ஷாட் வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இதில் அது ரொம்ப பாராட்டியும் அது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி அப்படின்னு ஒரு டைரக்டரோட ட்ரீமா அது. அதான் இல்லை, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக எல்லா ஃபில்ம் மேக்கருக்குமே கொடுக்கும் சார். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று எடுக்கணுன்றது வந்து அதில் ஒரு ஹை ஒன்று கிடைக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். பட் ஆனால் வந்து சாதிச்சிட்டேன்றத விட அதை அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் பண்ணும்போது எல்லாருக்குமே சொல்கிறேன், இப்போ கேமராமேனுக்கு வந்து அந்த டெக்னிக்கலி அதை புல் ஆஃப் பண்ணுறது இருக்குல்ல. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு 3 தளத்துக்கு போகுது. ஒரு இடத்துல ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் மாடிக்கு போகிறோம், மாடியிலேருந்து அப்புறம் கேமரா ஒரு பாயிண்டில் வந்து கீழே வரணும், அதுக்கப்புறம் திரும்ப படி வழியாக இறங்கி கீழே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ ஒரு எண்டில் வந்து திரும்ப கீழ் தளத்துலேருந்து திரும்ப மேல் தளத்துக்கு வரணும். ஸோ 2 இடத்துல க்ரேன் இருக்குது. ஸோ 2 கேமரா ஆப்ரேட்டர் இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த க்ரேனில் வந்து கேமரா இறங்கணும். ஸோ இறங்கிட்டு அப்போ அடுத்த ஷாட் க்ரேன் வரதுக்கு முன்னாடி கேமரா அங்கே பேன் ஆகும்போது அங்கே க்ரேன் தெரியக்கூடாது. ஸோ அந்த பேன் ஆகிற டைமுக்குள்ளே க்ரேனை தள்ளிட்டு வந்து அந்த பொசிஷனில் வைக்கணும். நிறையா இருந்துச்சு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மேட்ச் விளாட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, லைவாக ஒரு மேட்ச் விளாடும் போது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று ட்ரை பண்ணுன்றது எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் இதில் வந்து எனக்கு என்னென்னா, இது ஏன் சிங்கிள் ஷாட்டாக பண்ணணும்னு யோசிச்சப்போ தான் எனக்கு இந்த பாயிண்ட் தான் தோணுச்சு. ஏன்னா அந்த வெட்டிங் ரிசப்ஷனில் அந்த ஷார்ட்டோட பிகினிங்கில் அந்த கேரக்டரை வந்து ஹாப்பியாக நின்றுட்டுருப்பார். அதாவது வந்து அவர் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பாவை
அவங்க அப்பா கூட வேலை பார்க்க போகிறது இல்லைன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவரோட பகையாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் நான் அவங்க வழிக்கு வரல அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு அவர் லைஃப் வந்து ரொம்ப அழகாக அமைதியாக தான் போக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மொமெண்ட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா எல்லாமே தலைகீழாக மாறுது. ஸோ அந்த 15 நிமிஷத்தை நம்ம வந்து ரியல் டைமில் காட்டினா என்னன்ற ஒரு பாயிண்ட் தோணுதுக்கப்புறம் தான் அதை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலான்ற மாதிரி தோணும். ஸோ அப்போ தான் வந்து இதுக்கு நடுவில் ஒரு சாங் இருக்குன்றனால அந்த அந்த வெட்டிங் சாங் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கனிமா சாங்கே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறப்ப இருந்த வெர்ஷன் வேறு. ஷூட் பண்ணுறப்ப இருந்த வெர்ஷன் அப்போ கனிமான்ற வார்த்தை கூட கிடையாது அந்த லிரிக்ஸில். அது வந்து வேற ஒரு பாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ போஸ்ட்டில் பார்க்கும்போது சந்தோஷ்க்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த சாங் இன்னும் பெட்டராக நான் பண்ணுறேன், இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஷூட் பண்ண வெர்ஷனோட நான் பெட்டராக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எல்லாமே மாற்றி தான் கனிமா ரிலீஸ் பண்ணோம். பட் ஆனால் அது வந்து மக்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு அந்த சாங். ஆமாம், பயங்கர அந்த அந்த டான்ஸ் ஸ்டெப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு. அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ அது சந்தோஷ் நாராயணனுடைய இன்வால்மெண்ட் தான் அதை அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. ஆமாம், ஏன்னா அந்த சாங்கை வந்து அதுக்கப்புறம் அவர் மாற்றி தான் அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்தார். அந்த 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 கனிமா சாங்கோட மொத்தமாக பீட்டு அதில் இருக்க லிரிக்ஸ்லாம் மாற்றி வந்தார். ஒரு புது வெர்ஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதை தான் நாங்கள் சாங்காக ரிலீஸ் பண்ணோம். அது பார்த்தா பெரிய கனெக்ட் ஆகி அந்த டான்ஸ் ஸ்டெப்புமே வந்து, ஏன்னா அந்த ஹுக் ஸ்டெப் ஒன்று போடும்போது ஷெரீஃப் மாஸ்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தார். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து கொஞ்சம் பெருசாக வைரல் ஆகணும். அது வந்து அவர் நினச்ச மாதிரி பயங்கரமாக வைரல் ஆகி எல்லாருமே டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சதுனால அந்த அந்த சாங்னால படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வந்துச்சு. அந்த சாங் வந்து தேட்டரில் வரும்போதும் பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபில்ம் மேக்கர், மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர், இவங்க காம்பினேஷன் வந்து வெவ்வேறு தரங்கள் ஒர்க் ஆகும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்து எடிட்டிங் முடிகிற வரையிலுமே அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டு. சந்தோஷோட உங்கள் காம்பினேஷன் எப்படி உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது? அது எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு? ஏன்னா எப்போவுமே இன்வால்மெண்ட் ஆஃப் சந்தோஷ் வந்து எப்போவுமே ஒன்றா தான் இருக்குது. அது வந்து பீட்சாலேருந்து சரி எல்லாருமே ரொம்ப இஸ் கம்ப்ளீட்லி இன்வெஸ்டட் இன் டு த ஃபிலிம்ஸ். அது என் படத்துக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், அவர் என்ன படம் பண்ணுறாரு எல்லா இடத்துலையுமே ரொம்ப கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் ஆகி தான் இருக்காரு. 100% கொடுத்துருவாரு. ஆமாம், அப்படி தான் அப்படி தான் பண்ணுறாரு. அவர் எல்லா படங்களையுமே அப்படி தான் பண்ணுறாரு. பட் இந்த படம் எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கட்டும், ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஓவர்சீஸ்க்கெலாம் அனுப்புவோம் இல்லையா, படம் அனுப்புறதுக்கு முத நாள் வந்து ஒரு தடவை க்யூப்பில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் சரி சந்தோஷம் சரி ஒரு 2-3 சீன் மட்டும் இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுன உடனே அப்படியே கிளம்பி போய் திரும்ப வந்து அது அந்த சீனுக்கு மட்டும் ஒன்று கம்போஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் அதை மாற்றி அந்த மாதிரிலாம். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாருமே இன்வால்வ்டாக இருந்தாங்க. ஐ திங்க் இதில் சந்தோஷ் மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் ஷ்ரேயாஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு அவங்களால அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துடணுன்ற ஒரு விஷயத்தில் தான். உங்கள் படம்னா சந்தோஷ் எக்ஸைட் ஆகிடுவாரா? அவரோட கான்ட்ரிபியூஷன்றது வேறு லெவலில் இருக்குது. அது தெரில, அது இது பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பேசிக்கலி அவருக்கு அந்த 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 நான் பண்ணுற ஸ்கிரிப்டும் இதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன், ஏன்னா அவரை பேசிக்கலி அந்த விஷயத்தில் எக்ஸைட் பண்ணுறது வந்து அவர் பார்க்குற அந்த கதை ஃபுட்டேஜ் தான். அந்த அந்த நம்ம இப்போ எந்த ஃபுட்டேஜுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண சொல்கிறோம், என்ன சுச்சுவேஷன், அதுதான் அவர் எக்ஸைட் பண்ணுமே தவிர்த்து ஃப்ரெண்டுன்றனால நல்லா பண்ணி கொடுக்குறாருன்றது கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு ஃபில்ம் மேக்கராக அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றத பார்த்து தான் இருக்குது. கண்டிப்பாக அதுதான் இருக்குது அதில். இல்லை, அந்த ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆவாரா அவருக்கு வந்து? இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்தில் ஒரு சங்கதியை சொல்கிறீங்க, சோஷியல் மெசேஜ் அதில் கன்வே பண்ணுறீங்க, அதில் அவருக்கு வந்து ஒரு சிங்க் இருக்கா? சிங்க்னு இல்லை, அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் முன்னாடி சொல்லுவேன், படித்ததுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை சொல்லுவார். அந்த ஸ்கிரிப்ட் எப்படி அவருக்கு பிடிச்சது அதே மாதிரி ஈவன் எடிட் ஃபுல்லாக படிப்பார். ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறக்கவும் செஞ்சிருவார். அதுதான் ஒருத்தருக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஷூட்டிங் முன்னாடி நம்ம ஸ்கிரிப்ட் அனுப்பும்போது அதை படிச்சுட்டு அவர் அந்த விஷயம், ஏன்னா அப்போ அதை வச்சு தான் நம்ம சாங்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷூட்லாம் பண்ணி முடிச்சு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுது எப்படினாலும். ஒரு ஷூட்டிங் முடிகிறதுக்கு ஒரு 4 மாதம் எடிட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் கட் பார்க்கும்போது பார்த்தா அவர் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பார், படத்தை புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார். ஏன்னா பேசிக்கலி அவருக்கு அந்த இது பெருசாக ஞாபகம் இருக்காது. ஸோ அதை பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து இன்புட்டை நான் ரொம்ப இதாக எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு ஃபீட்பேக்காக அவர் ஓப்பனாக சொல்லுவார். சில இடங்கள்லாம் ஃபஸ்ட் கட் பார்க்கும்போது இல்லை இந்த இடம் ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த சீன் ஒர்க் ஆகலை, இது எடிட்டாக வந்து தப்பாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார். அது மியூச்சுவலாக தான் இருப்பார். கிரிட்டிக்கலாக கண்டிப்பாக கிரிட்டிக்கலாக இருப்பார். அது மியூச்சுவலாக பேசி எனக்கு நானும் பேசி இப்போ நான் சில இடங்களில் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவருக்கு எடுத்துட்டாருன்னா ஓகே, அப்போ ஓகே தான் மாதிரி. எனக்கு அது அவர் சொல்கிறது ரொம்ப நியாயமாக படிச்சுன்னா நான் சேஞ்செலாம் பண்ணியிருக்கேன். நான் எடிட்டில் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். அது நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. கனிமா ஹிட் வந்து அவருக்கு என்ன சொன்னார்? அந்த ஹிட் அவர் எதிர்பார்த்தாரா?
அவர் அவர் இந்த அளவுக்கு போகணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அந்த சாங் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சோம். பட் இவ்வளோ பெரிய ஒரு ரீச் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. அவருக்கு அவரோட இனிஷியல் ரியாக்ஷன் அவருக்கு ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. என்ன பயங்கரமாக பத்திக்கிச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான், ஹாப்பியாக இருந்தார். ஆனால் பூஜா ஹெக்டே வந்து ஒரு தமிழ் முகம் ஆக்கிட்டீங்களே இந்த படத்தில். அவங்க எனக்கு என்னன்னா, இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோன்னா எனக்கு வந்து அந்த கேரக்டர், அந்த ருக்மிணி கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வேணும். ப்ளஸ் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் பேராக புதுசாக இருக்கணும். இப்போ சூர்யா சாருக்கும் அவங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் கூட படம் நடிக்காத ஒருத்தங்களும், ப்ளஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அவங்களோட கெரியர் ஆஃப் ஃபில்மோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாத ஒருத்தங்க வேணும் அப்படின்றது தான் யோசித்தோம். அப்போ தான் பூஜா ஹெக்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணுச்சு. அண்ட் அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டரும் இந்த ரோலும் ரொம்ப பிடிச்சி பயங்கர டெடிக்கேட்டடாக, நான் பயங்கர சென்சிபிளான ஆக்டராக நான் பார்த்தேன் அவங்கள. ஏன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணி அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிடணும். அந்த ப்ராம்ப்டெல்லாம் இல்லாமல், யூஸ்வலாக எடுக்கும்போது வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கள்ல, நான் வந்து சொன்னேன் ப்ராம்ப்ட் இல்லாமல் தான் பண்ணணும். ஏன்னா ப்ராம்ப்ட் பண்ணால் எனக்கே அந்த சீன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சரியாக வராதுன்றனால ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணணுன்றது தான் ஒரு. ஸோ அதுக்காக அவங்க டயலாக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே அந்த லைன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப ரொம்ப சென்சிபிளான பெர்ஃபார்மராக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இப்போ நிறையா ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் அவங்க நிறைய பேருக்கு பிடிக்குது. ரொம்ப அந்த கேரக்டராக அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ஸோ தமிழில் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், தலைவர்னு தான் ரெஃபர் பண்ணுறீங்க அவரை. ரஜினிகாந்த் அவர்கள் இதில் நடிக்கிறதா இருந்து அவருக்காக ரெட்ரோவை நீங்கள் பண்ணியிருந்தா என்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? இல்லை, இந்த கதை நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சொன்ன மாதிரி ஒரு இது டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த லாஃப்டர்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஒரு நான் ஒரு படம் ரெஃபர் பண்ணல, ஒரு பழைய படம் ஒன்று. அதில் வந்து ஒருத்தர் எப்படி வந்து லாஃப்டர் வந்து மெடிசனாக எடுத்து அவர் உடம்பை சரி பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு பழைய படத்தை பற்றி ஜென்ரலாக பேசின போது இந்த லாஃப்டர் மேட்டரை வச்சு நான் ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு ஒன்று யோசிச்சு அதை அவருக்குன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணி தான் போய் இந்த கதையை சொன்னேன். பட் அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அது மோர் ஆஃப் ஒரு லவ் ஸ்டோரியாக தான் மாற ஆரம்பிச்சிச்சு அந்த பாயிண்டில். அப்புறம் ஸோ சார் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு அது வந்து என்னமா இருந்திருக்கும், ஒரு கபாலியில் இருந்த மாதிரி வந்து அவரோட மனைவியை தேடி போகிற மாதிரி இந்த மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற வருஷன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போன இதாக இருக்கும். அவருக்கு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சில விஷயங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்போம். பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு செட் ஆகிருக்குன்னு தான் தோணுது எனக்கு. அந்த ஒரு இதுக்காக போய் ஒரு வாருக்காக ரெடியாகி ஒரு தேடப்பட்ட ஒருவன், த ஒன் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்து. பட் அவருக்கு சொன்ன வெர்ஷன்லேருந்து நிறையா மாறிடுச்சு கதை, நிறையா மாறி இப்போ இருக்கிற வெர்ஷன். ஸோ இப்போ இருக்கிற அந்த ரெட்ரோட ஸ்கிரிப்டுக்கு வந்து ஐ திங்க் சூர்யா சார் தான் ரொம்ப கரெக்டான இதாக தான் எனக்கு படுது. சூர்யா சார், பூஜா ஹெக்டே இவங்களோட இதுதான் இருக்குது. ஸோ தலைவருக்கு சொன்ன வெர்ஷன் வந்து வேறு. பட் ஆனால் இந்த கதை அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை தான், முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை தான். அது வேறு, அது மோர் ஆஃப் அவரோட ஒரு மாஸ் ஜோன்லேயே இருந்திருக்கும். அது இருந்திருக்கும். இன்னும் சிரிப்பு நிறைய பேருக்கு வந்திருக்கும். மாஸ் மூமெண்ட்ஸ்னா இது 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 என்ன, இந்த ஸ்கிரிப்டை நான் மாற்றி சூர்யா சாருக்கு ஃபஸ்ட்டு போய் நரேட் பண்ணும் போதே அவரே ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவரே கேட்டார், நீங்கள் இது தலைவர் சொன்ன ஸ்கிரிப்டா இது அப்படின்னு கேட்டார். ஆமாம், முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவர் என்ன சொன்னார்னா வந்து இது வந்து அந்த இந்த கேரக்டர் படிக்கும்போது வந்து இது ஒரு 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 மாஸ் ஹீரோ, அதாவது மாஸ் ஹீரோன்றதை விட இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஐகானிக். ஏன்னா அவருக்குன்னா நம்ம வந்து நிறையா என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் ரொம்ப வல்னரபிள் ஆக்கணும், அந்த மாஸ் மொமெண்ட்டை பிலீவபிள் ஆக்கணுன்ற அவசியம் வந்து அவருக்கு தலைவருக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து இன்னும் ஒரு வார் ஃபைட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஸோ அது சூர்யா சார் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு ஆக்டராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறான்றது இருக்குல்ல. ஸோ அவர் என்ன சொன்னார், இன்னும் அதை இந்த கேரக்டர் இன்னும் மோர் பிலீவபுளாகவும் மோர் வல்னரபுளாகவும் ஆக்குனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து
சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து அது அவர் மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அது foregone conclusion. ஆடியன்ஸ்க்கே அவர் இந்த இடத்துல அந்த ஆமாம், அது ஏன்னா அந்த மெஷர் தான் வருவாங்க. இப்போ அவர் வந்தார் இவ்வளோ பேர் அடிக்கிறாருன்னா பீப்புள் நோ தட் பிகாஸ் அது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ சூர்யா சார் சொன்னப்போ வந்து இது மோர் ஆஃப் ஒரு ஆர்ட், ஒரு அந்த கேரக்டராக இன்னும் கொஞ்சம் டீப்பராக எழுதி இன்னும் வல்னரபுளாக பண்ணால் அந்த மொமெண்ட்லாம் வந்து மோர் பிலீவபிளாக இருக்கும் அந்த மார்க். ஸோ அதனால தான் இப்போ ரீசனிங்காலாம் வைக்கிறோம்ல. இப்போ வந்து அவரால் ஏன் இவ்வளோ பேர் அடிக்க முடியுது, சண்டை போட முடியுதுன்னா சின்ன வயசில் வந்து அவர் கராத்தே கற்றுக்க ஆரம்பித்தார், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கதைக்கு கொண்டு வரும். இப்போது தலைவர் பண்ணியிருந்தாருன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.